மதுக்கரை நகராட்சியில் ஊழல் முறைகேட்டை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டவர்கள் கண்டன முழக்கமிட்ட காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கிய நகராட்சிகளில் ஒன்று மதுக்கரை. 2021 நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட மதுக்கரையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களே பெரும்பான்மையாக இருக்கும் நிலையில் அதன் தலைவராக திமுகவை சேர்ந்த நூர்ஜஹான் நாசர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மதுக்கரை நகராட்சிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கியதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக, பாஜக கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு பணிக்காக ப்ளீச்சிங் பவுடர், சுண்ணாம்பு பவுடர், ஆசிட் உள்ளிட்ட பொருட்களை கொள்முதல் செய்ததிலும், மண்வெட்டி, கடப்பாறை, துடைப்பம் உள்ளிட்ட உபகரணங்களை வாங்கியதிலும் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. சந்தை விலையை காட்டிலும் 4-5 மடங்குக்கு அதிக விலை கொடுத்து வாங்கியிருப்பதாக ஆதாரத்தோடு குற்றம் சாட்டப்பட்டது. மதுக்கரை நகராட்சிக்காக அதிக விலை கொடுத்து பொருட்கள் வாங்கியதற்கான பில்களோடு சென்ற போராட்டக்காரர்கள் நகராட்சி ஆணையாளர் சத்யாவை முற்றுகையிட்டு விளக்கம் கேட்டனர். அதற்கு எந்தவித பதிலும் அளிக்காத ஆணையாளரோ இதுகுறித்து விசாரிப்பதாக ஒற்றை வரியில் தனது பேச்சை முடித்துக் கொண்டார். நகராட்சி அலுவலகத்தை விட்டு வெளியேறிய போராட்டக்காரர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதோடு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். குறிப்பாக 250 ரூபாய் மதிப்புடைய 25 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை ப்ளீச்சிங் பவுடர் 1200 ரூபாய்க்கும், சந்தையில் 593 ரூபாய்க்கும் விற்பனையாகும் 20 வாட்ஸ் திறனுள்ள ஒரு LED பல்பை 4050 ரூபாய்க்கும், 40 வாட்ஸ் LED பல்பை 897 ரூபாய்க்கு பதிலாக 4900 ரூபாய்க்கும், 1000 ரூபாய் மதிப்புடைய கடப்பாறையை 2000 ரூபாய்க்கும் விலை கொடுத்து வாங்கியிருப்பதாக மதுக்கரை நகராட்சி நிர்வாகத்தின் மீது புகார் கூறப்பட்டுள்ளது. ப்ளீச்சிங் பவுடர், LED லைட்டு, கடப்பாறை, மம்முட்டி, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துட்டு 1000 மடங்கு அதிகமான விலைக்கு அவங்க வாங்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 20 வாட்ஸ் பிராண்டட் LED லைட் வந்துட்டு 593 ரூபா கொள்முதல் விலை. அதை இவங்க 4050 ரூபா, 4100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதே போல் 25 கிலோ மூட்டை ப்ளீச்சிங் பவுடர் 250 ரூபா விலை எங்ககிட்ட பில் இருக்குது. எல்லாமே டைரக்ட் டீலர்ட்டு பில் வாங்கிட்டு வந்துருக்கோம். அதை இவங்க வந்துட்டு 1200 ரூபா பில் போட்டு வாங்குறாங்க. இந்த பணம் எல்லாமே வந்துட்டு மக்கள் தலையில தான் வரியாத்த விடிய போகுது. இந்த பொருட்கள் யாவும் நாமக்கல் அருகே ஆலம்பாளையத்தில் உள்ள வேலவன் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தில் பர்ச்சேஸ் செய்ததாக மதுக்கரை நகராட்சி நிர்வாகம் பில்களை காட்டியிருப்பதாகவும், ஆனால் அந்த இடத்தில் நிறுவனம் செயல்படுவதற்கான அறிகுறிகளே இல்லை எனவும் போராட்டக்காரர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். மதுக்கரை நகராட்சியில் கட்டட அனுமதிக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றம் சாட்டியவர்கள் நகராட்சி பகுதியில் சரிவர குப்பைகளை அகற்றுவதில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். ஊழல் முறைகேடு புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். அடுத்த கட்டமாக இதை வந்து இப்போ நகராட்சி கமிஷனர் சொல்லிக்கிறோம். இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரிய லெவலில், மிகப்பெரிய லெவல் மதுக்கரை நகராட்சி சரித்திரத்தில் கண்டிராத மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.